BDBD lives versus the state of Bombay 1962 AAR 486. இந்த கேஸ் வந்து டொபாக்கோ மெர்ச்சன்ட் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன டிசைட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு சட்டத்துல ஒரு விஷயத்த எப்படி செயல்படுத்துறது, எப்படி நடைமுறைக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது தெளிவா இல்லை அப்படின்னாலும், இல்லவே இல்லை அப்படின்னாலும் தான் இம்ப்ளைடு பவர்னு சொல்லக்கூடிய அந்த டாக்டரினை யூஸ் பண்ணி அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு சட்டத்திலேயே மென்ஷன் பண்ணலைன்னா கூட அந்த கவர்மெண்ட் வந்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு விஷயத்த சொல்லி இருக்கு, இப்படிதான் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரிதான் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி இருந்தாங்க அப்படின்னா அப்படிதான் பண்ணணும். அதை தவிர்த்து இல்ல நடைமுறைப்படுத்த எங்களால முடியல, அதனால வந்து சட்டத்தை நாங்க வந்து அதை எடுத்துக்காம நாங்க வேற மாதிரி ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த கேஸ்ல வந்து டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் நோ ஆர்பிட்ரரி யூஸ் டூல் டு என்ஷூர் லெஜிஸ்லேட்டிவ் டியூட்டி அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நோ ஆர்பிட்ரரி யூஸ் அப்படிங்கிறது அந்த கவர்மெண்ட் சட்டத்தை ஏற்றுறதுக்கான அவங்க கிட்ட பவர் இருக்கு இல்லையா. ஸோ சட்டத்தை ஒரு விதமா ஏற்றிட்டு அந்த சட்டத்தை வந்து அவங்களால செயல்படுத்துறதுக்கு இந்த வகையில போனா செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்ச விஷயத்த ஃபாலோ பண்ணாம வேற விஷயத்த ஃபாலோ பண்ணவே கூடாது அப்படிங்கிறதும். டூல் டு என்ஷூர் லெஜிஸ்லேட்டிவ் டியூட்டி, அவங்களுடைய சட்டம் இயற்றக்கூடிய பவர் மூலியமா தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டத்தை செயல்படுத்தணுமே தவிர்த்து எழுதி வச்ச விஷயத்தை தாண்டி வேற செயல்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இந்த கேஸை டிசைட் பண்றாங்க. தேங்க்யூ.